ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே நம்மள் உம்மை துதிக்கிறோம். மகிமை தேவனே நம்மள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே நம்மள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமான தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே நன்றியோடு நம்மள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே நம்மள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே நம்மள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமான தேவனே நம்மள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரமானவரே 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 ஸ்தோத்திரமானவரே. திரியேக தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியானவரே நன்றியோடு நம்மள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நம்மள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்கு மகிமை. உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்கு கனம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமான தேவனே நன்றியோடு நம்மள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் தேவனே நம்மள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த வாரத்திலே அவரை ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த வாரமெல்லாம் நம்மை கண்மணி போல் பாதுகாத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த வாரமெல்லாம் தேவன் நமக்கு நல்லவராக வல்லவராக போதுமானவராக இருந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாடுகளிலே கஷ்டங்களிலே உபத்திரவங்களிலே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்மளை கைவிடாமல் விட்டு விலகாமல் நம்மை பாதுகாப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலும் வனாந்திர வாழ்க்கையிலும் பாடுகளிலும் சிந்தைகளிலும் ஆபாதங்களிலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் வியாதியிலும் பலவீனத்திலும் சோர்விலும் இல்லாமையிலும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்மள் உம்மை துதிக்கிறோம். சுவாமி எங்களை கைவிடாமல் காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு சேதமும் இல்லாமல் எங்களை நடத்தி வந்ததற்கு நன்றி 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 நன்றி. இதுவரை எங்களை பாதுகாத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கைவிடாமல் எங்களை மீட்டீர்கள், எங்களை பாதுகாத்தீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புதிய வாரத்தை தேவன் காணும்படி உதவி செய்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் நம்மை பரிசுத்த பாதையிலே தேவன் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் அறியாத வருடம் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை தேவன் காணும்படி உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனையின் துறைக்கு நேர முதல் முடி மட்டும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படிக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷித்த அபிஷேகத்தால் நம்மை நிரப்பும்படிக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனுடைய கரத்திலே முழுவதுமாய் நம்மை ஒப்புக்கொடுக்கும்படிக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
எல்லாம் செய்கிற நம்மையும் இந்த ஆராதனைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட பேசும் ஒரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய திரியேக தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுவதான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய குமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறும் பெற்ற நாமத்தில் எங்களை இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த ஆராதனைகளை தாழ்த்துகிறோம். இந்த வாரத்தின் முதலாம் நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்துகிறவருக்கு யாக்குகிறோம். பிதாவே, இந்த சூழ்நிலையை மாற்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் நேரடியாக தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும்படி தேவன் சீக்கிரத்தை எங்களுக்குள் ஆண்டவரை வழிவாசல்களை திறக்க வேண்டும் நாங்கள் வேண்டிக் அடைக்கப்பட்ட அடைப்புகளை கர்த்தர் திறந்தருளுவீரா. தேவ சமாதானத்தினாலைகளை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் செய்ய போகிற ஆராதனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும். ஆராதிக்க கூட தகுதியற்றவர்களாயிருக்கிறீர்கள் அப்பா, எங்களை தகுதிப்படுத்தி இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும். முகர்ந்து கொள்ளும் சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, ஜீவ பலியாக, சர்வாங்க தகர பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுக்கப்பா. உங்க காலில் விழுந்து முத்தமிட்டு ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய பரிசுத்த கரமைகளை முற்றிலும் ஆளுகை செய்யும். துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah, praise the Lord. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். 257வது பாடல், துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மை என்ற பாடலை நாம் பாடுவோம்.
கூர்த்தி தங்கை போலே உம்மை சுமந்தீரே தாயினும் மேலாய் அன்பு கூர்த்தி தங்கை போலே உம்மை சுமந்தீரே ஜீவனை தந்த மற்றினையே ஜீவனை தந்த மற்றினையே ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடுவே ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே துதித்திடுவோம் நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே துதித்திடுவோம் துதியுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மை துதியுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மை உன்னதா உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே உன்னதா உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே இயேசுவே உந்தன் வருகை நாளை துதித்திடுவோம் இயேசுவே உந்தன் வருகை நாளை துதித்திடுவோம் துதியுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மை துதியுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மை நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம் நித்தமும் காக்கும் கிருபைகளையே துதித்திடுவோம் துதியுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மை துதியுமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மை அல்லேலூயா. ஒரு பாடலை நாம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் இப்பொழுது பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 251வது பாடல். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு.
Hallelujah, praise the Lord. தொட்டு சுகமாக்கும் ஐயா இந்த நேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. இந்த பாடலை நாம் பாட வாழ்க்கை மாறுமே, இந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டி காய்போல் கசக்கும் இந்த வாழ்க்கை, உன் வாசத்தைகள் எட்டி இன்று தொடருமே. எட்டி காய்போல் கசக்கும் இந்த வாழ்க்கையே, உன் வாசத்தைகள் எட்டி இன்று தொடருமே. கட்டை பிடித்து கொங்கள் பாதம் தந்தால் இந்த கதறலை கேளும். கட்டை பிடித்து கொங்கள் பாதம் தந்தால் இந்த கதறலை கேளும். தொழுதுமே
கடலை கடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடலை என்னை கடக்க செய்வார், கடலை எல்லாம் மாறச் செய்வார். கடலை என்னை கடக்க செய்வார், கடலை எல்லாம் மாறச் செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை திருத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருக்கிறார். குறைவை எண்ணி புலம்புவதை திருத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். இல்லை என்பது எனக்கு இல்லை, கொள்ளை என்பது தொழிலும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, கொள்ளை என்பது தொழிலும் இல்லை. இல்லை, தொல்லை இல்லை, தொல்லை இல்லை. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொடருமே, என்னை தொடருமே, தொடருமே, என்னை தொடருமே. தொல்லை இல்லை, தொல்லை இல்லை, தொடரும் இல்லை. அப்படி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், ஒரு வார்த்தையில் உண்மையுள்ளவர், செயலில் மகத்துவம் உள்ளவர், அன்பில் மாறாதவர், ஆவியானவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. Hallelujah. Oh, praise the Lord. உம்மை உயர்த்துகிறோம். Thank you, Jesus. நன்றி, நன்றி. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பதும் துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, இல்லை என்பது நமக்கு இல்லை. தொல்லை என்பதும் துளியும் இல்லை. இல்லை, தொல்லை இல்லை. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா,
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே எங்களுக்கு. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குதத்தம் தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குதத்தம் தேற்றினீரே. சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீர் ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீர் ஐயா. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானோ என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நீங்க சர்வ வல்லமை உள்ளவர், எங்களை மன்னிக்கிறவர், எங்களை வாரி அணைத்து முத்தமிடுகிறவர் அப்பா. தடுமாறும் நேரமெல்லாம் தகப்பன் போல வந்திருக்கிறேன். உமக்கு நிகரானவர் யாரும், உம்மை போல ஒரு யாரும், உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும், உம்மை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர் யாரும்,
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எவ்வளோ பாக்கியம், எங்களுக்கு எவ்வளோ பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. உம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே, உம்மை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே. நீர் கொண்டு போகிற பாதையிலே நாங்கள் போகாமல் அடம்பிடிக்கிறோமே, அப்பொழுது குறிகளை கைவிடாமல் வாரி அழைத்து வந்தவிட்டு மறுபடியும் கரைகளை பிடித்து நடத்தி கொண்டு போகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு நாளும் எங்களை மறக்க மாட்டீர்கள், ஒரு நாளும் மறக்காத தேவனா, எங்களை மறக்காமல் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறீரப்பா. எவ்வளவு பெரிய சாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த நிலைமையிலுக்குள் என் தெய்வத்தை என்னை ரட்சித்த ஆண்டவரை, எங்களை விடுதலையாக்கின ஆண்டவரை, எங்கள் பாவத்தை மன்னித்த ஆண்டவரை ஆராதிக்கும்படி எங்களுக்கு நீ கொடுத்த பாக்கியத்திற்கு நன்றி. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே, நாளை கண்டு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, நாளை கண்டு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. என்னை கண்டு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. தேற்றிய ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தேற்றிய ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தோற்றிட பலர் உண்டு, சேற்றை வீச மனிதர் உண்டு, தோற்றிட பலர் உண்டு, சேற்றை வீச மனிதர் உண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. கற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று மறவேன், கற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன். நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. எனக்கு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி
நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சர்வ வல்லமையுள்ளவரே. உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனே. ஓ ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே Thank you Jesus. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Jesus. Oh thank you Lord. Thank you Jesus. ஒரே ஒரு கோரஸை பாடி நாம் கர்த்தரை ஆராதனை செய்து இந்த செக்ஷனை நாம் முடிப்போம். Hallelujah. Hallelujah. நீ சொன்னால் போதும் செய்வே. நீ காட்டும் வழியில் நடப்பே. உன் பாதம் ஒன்றை பிடிப்பே. என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. நீங்க சொன்னால் போதும் செய்வேன். நீங்க காட்டும் வழியில் நடப்பேன். உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எனக்கு முன்னே இருப்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீங்க சொன்னா போதும் செய்வேன். நீ காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. நீங்க சொன்னால் போதும் செய்வேன். நீங்க காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே.
நன்றி தகப்பனே, கோடி நன்றி. இன்னும் கூட அதிகமாய் உம்மை பாடி பாடி உம்மை ஆராதிக்க போல இருக்கணும், உங்களை உயர்த்தணும் போல இருக்கணும், உங்களை மேன்மைப்படுத்தணும் போல இருக்கணும். எவ்வளவு நல்ல தேவனம். நாங்கள் விலகி விலகி போக பதிலாம் கோடி கோடி வந்து எங்களை கட்டி அணைத்து மறுபடியும் அந்த பாதையில் தான் எங்களை கொண்டு போகிறீர்கள். உங்களுக்கு நன்றி அப்பா, உங்க நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு மகிமை அப்பா, உங்களுக்கு ஆராதனை, உங்களுக்கு துதி, ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, மகிமை, பெருமை எல்லாம் உங்களுக்கு அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Jesus. Glory to God. கர்த்தருக்கு மகிமை 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 மகிமை. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா புகழும், எல்லா புகழ்ச்சியும் உங்களுக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை உண்டாக்கி உம்மை ஆராதிக்கும்படிக்கு, உம்மை தொழுது கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கொடுத்த பெருமைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சந்ததி தான் ஆண்டவரே எங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறது அப்பா. உங்க சந்ததி தான் ஆண்டவரே எங்களுக்கு பிரசன்னமா இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படிக்கு, துதிக்கும்படிக்கு எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தயவான சாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை முழுவதும் எங்களை ஆளுகை செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். காணொலி காட்சி மூலியமாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்தந்த இடத்திலே தேவ ஆவியானவர் மகிமையோடு இறங்குவீராக என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படிக்கு, உம்மை துதிக்கும்படிக்கு, உம்முடைய ஜனங்களை உற்சாகப்படுத்துவீராக என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே அதை கடந்து வரும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை ஆராதிக்கும்படிக்கு இந்த காணொலி காட்சி மூலமாய் கர்த்தாவே தேவ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு போதுமான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், உங்க நாமத்தை எப்பொழுதும் நாங்கள் உயர்த்துகிற பிள்ளைகளாய் கர்த்தாவே எங்களை நடத்தி எங்களை கர்த்தாவே எங்களை வழிநடத்தும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பாவுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தாகத்தோடு இருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு வேண்டிய உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே எங்கள் தாசனை மறைத்து ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அப்பா இப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை மாத்திரமே எங்களுக்கு பலன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மாத்திரமே எங்களுக்கு புதிய ஜீவன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மட்டுமே எங்களுக்கு போதுமானதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, வார்த்தையின் மூலமே ஆண்டவரே ஒரு புதிய விசுவாசத்துக்குள்ளாய் ஆண்டவரே கடந்து செல்லும்படி உதவி செய்யுங்க. ஒரு புதிய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மூலமாய் கர்த்தாவே நாங்கள் இன்னும் உங்களுக்கு நெருங்கி வரும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உங்களுடைய ஜனங்களை கர்த்தாவே இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே கண்மணி போல ஆண்டவரே பாதுகாத்து அவர்களுக்கு ஜீவனும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் கொடுத்து ஆண்டவரே அவர்களை நிலை நிறுத்தி வைத்திருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உமது ஜனங்களுக்காக நீ யாவற்றையும் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நீ தொடர்ந்து வழி நடந்து தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோடு நடத்துக்கப்பட்டே. ஆமென். வேத பாடம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 41 வசனங்கள் வரை. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 41 வரை. அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னயத்தில் அவர் தலையை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி
போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த காணொலி காட்சி மூலியமாக உங்களை சந்திப்பதிலே ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு. வருத்தம் எதற்காக என்றால், நேரடியாக தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாம் ஆராதிக்க முடியாமல் இருப்பதற்காக ஒரு வருத்தம். சந்தோஷம் எதற்கு என்றால், இப்படியும் நாம் ஆராதிக்கும்படிக்கு நமக்கு ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள தேவ சித்தத்தின்படி அல்லது தேவனுடைய வழிநடத்துதலின்படி கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மோடு இன்றைக்கு பேசுவாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். கடந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இதே அதிகாரத்திலிருந்து, இந்த சாப்டர்லிருந்து, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் ஒரு செய்தியை கொடுத்தேன். அது என்னவென்றால், காற்றும் கடலும் கீழ்ப்படிந்ததே என்ற செய்தி கொடுத்தேன். நமக்கு எல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கடந்த மே மாதம் 30ஆம் தேதி இந்த செய்தியை கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தி அதுவல்ல. மேலே சொல்லப்பட்ட சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 35ஆம் வசனத்திலே 36ஆம் வசனத்தையும் நீங்கள் சற்று கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் சில ரகசியமான காரியங்களை அங்கே பார்க்கலாம். என்ன ரகசியம் என்றால், அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். 36ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. 2 வசனத்திலே ரொம்ப எதிர்மறையான விஷயங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, இயேசு சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்றார். இந்த மாபெரும் ஒரு அழைப்பு, மாபெரும் ஒரு அழைப்பு இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அக்கறைக்கு போவோம். யாரை அழைக்கிறார்? சீஷர்களை மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பு இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அழைப்பு. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியின் அழைப்பு, ஒரு ஜெயத்தின் அழைப்பு, ஒரு மகிமையின் அழைப்பு, ஒரு மாறாத அழைப்பு, ஒரு பரிசுத்தமான ஒரு அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு அந்த அழைப்பை தேவன் தந்திருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பு மிகப்பெரிய ஒரு அழைப்பு. அவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு சர்வ வல்லமை உள்ளவர் உங்களையும் என்னையும் பார்த்து அழைத்திருக்கிறார். என்ன அற்புதமான ஒரு அழைப்பு! அந்த அழைப்புக்கு நீங்கள் நானும் பாத்திரவான்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறாரே. எவ்வளவு பெரிய சாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஆதாரமாக ஒரே ஒரு பாடலை
நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து செய்தி நாம் தொடர போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்த நேச ஆவலாய் அழைக்கிறாரே. இந்த பாடலை ஒரு 2-3 சரணங்களை மட்டும் பாடி நாம் தொடர்ந்து செய்திக்கு போகிறோம். பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர். கல்வாரியின் மேற்பினில் கண் கொள்ளாத காட்சியே, கல்வாரியின் மேற்பினில் கண் கொள்ளாத காட்சியே, கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீக்கிடும், கண்டிடும் என்னிடும் பாவபாரம் நீக்கிடும். அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ. துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர், துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர், இன்னலுற்ற உன்னை அண்ணலே சடைக்கிறார், இன்னலுற்ற உன்னை அண்ணலே சடைக்கிறார். துன்புறும் நெஞ்சமே துரிதமாய் நீ மாறாயோ, துன்புறும் நெஞ்சமே துரிதமாய் நீ மாறாயோ. அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ. அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்தன் நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ. ஒரு அழைப்பு உன்னையும் என்னை தேடி வந்திருக்கு. மாபெரும் அழைப்பு. இது எப்படிப்பட்ட அழைப்பு? எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு, உனக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாம் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்தார். நோவாவை அழைத்தார். பரிசுத்தவான்கள் எல்லாரையும் அழைத்தார். புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 12 சீஷர்களை அழைத்தார். எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு சாக்கியவான்கள். நம்மை அழைத்தவர் யாரோ சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அழைத்தவர் யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவரை பற்றி நமக்கு தெரிஞ்சா நம்ம கட்டாயம் போயிடுவோம். அவர் அழைத்தவர் யார், எப்படிப்பட்டவர்? இன்றைக்கு நிறைய பேர் வேலைக்கு அழைக்கிறாங்க, நிறைய பேர் மற்ற காரியங்களுக்கெல்லாம் அழைக்கிறாங்க, ஏமாற்றி விடுகிறார்கள். திருமண வாழ்க்கைக்காக அநேகர் அழைக்கிறார்கள், ஏமாற்றம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏமாற்றம், குடும்ப வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம். அவங்க அழைத்த அழைப்பெல்லாம் கொஞ்ச நாள் திறந்திருக்கலாம், மறுபடியும் கொஞ்ச நாள் மூடிடலாம். இன்னைக்கு கவர்மெண்ட் பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அழைப்பு கொஞ்ச நாள்ல மாறிவிடுகிறது. வாக்கு கொடுக்கிற அத்தனை பேரும் வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை வேறு பிரித்தவர், நம்மை பரிசுத்தமாக்கினவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற
இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உண்மையுள்ளவர். எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். என்ன அருமையான ஒரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் என்றால் இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையுள்ளவர். நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்க? என்ன சொல்லி அழைக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னா கட்டாயம் நம்மை அக்கறையில கொண்டு போய் சேர்க்கிறவர். அவரை நம்பி நீங்க வரவே சந்தோஷமா வரலாம், விசுவாசத்தோடு வரலாம். பாதியில விடுகிறவர் அல்ல, உண்மை உள்ளவர். அவருடைய அழைப்பு உண்மையானது, அழைத்தவர் உண்மை உள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசித்தால், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அழைச்சாரா பிரதர்? உங்களை அழைச்சாரா சகோதரி? உங்களை கர்த்தர் அழைச்சாரா? உங்களை தேவன் அழைத்தது உண்மையானால் கட்டாயம் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பெரிய அழைப்பு சீஷர்களுக்கெல்லாம் சொல்றாரு, உங்களை அழைக்கிறேன். எதுக்கு அழைக்கிறேன்? அக்கறைக்கு போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார்கள். எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை அழைத்தார். வாங்க, உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் கொடுக்கிறேன் சொல்லி அழைச்சாரு. அழைத்தவர் அப்படியே உண்மை உள்ளவராக இருந்து அதை ஜனங்களுக்கு கொடுத்தார். நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? உண்மை உள்ளவர். 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனத்தையும் வாசித்து பார்த்தால், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களுக்கு ஏற்ற நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நாமும் பரிசுத்தமாய் இருப்போம். நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்க? உண்மையுள்ளவர் மட்டுமல்ல, அவர் பரிசுத்தமானது. அவர் பரிசுத்தமுள்ளது. அவர் அழைப்பு பரிசுத்தமுள்ளது. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். எனவே நீங்கள் நானும் நம்பி அவர் அழைத்த அழைப்பில் புறப்பட்டு போயிட்டே இருக்கிறது. சரி, இந்த அழைத்தவர் எப்படி உண்மை உள்ளவருங்க? கொஞ்ச நாள் உண்மையா இருப்பாரா? கொஞ்ச நாள் பரிசுத்தமா இருப்பாரா? இல்ல. எவ்வளவு நாள் உங்களை பாதுகாத்து உங்களை அழைத்து அவருடைய பிரயாணத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் என்றால் 45ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசித்தால் தெரியும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்மை அழைத்தவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அழைத்திருக்கிறார். என்ன அழைத்திருக்கிறார்? இந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஒரு நல்ல அழைப்பு. இன்றைக்கு நாம் பரலோக ராஜ்யத்திற்கு புறப்பட்டு போகும்படிக்கான ஒரு நல்ல அழைப்பை பெற்றிருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய அழைப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ஆன்மீக ஜீவியத்தில் நம்மை புறப்பட பண்ணும்படி, நம்மை பிரயாணம் செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய பிரயாணத்தை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை செய்யும்படி நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு மாறாதது என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம்
அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய அழைப்பு கிருபைகள் மாறவே மாறாது. கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு. வாசித்து பாருங்கள். ரோமர்கள் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவருடைய அழைத்த அழைப்பு மாறாதவைகள். கிருபையும் வரங்களும் அழைப்பும் மாறவே மாறாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எதில் மாறாதவர்? பாருங்க, ஆபிரகாம் அழைத்தாரு, கடைசி வரைக்கும் நடத்தினார். ஈசாக்கு அழைச்சாரு, கடைசி வரைக்கும் நடத்தினார். யாக்கோபு அழைச்சாரு, கடைசி வரைக்கும் நடத்தினார். மோசே அழைத்தாரு, கடைசி வரைக்கும் நடத்தினார். யோசுவாவை அழைச்சாரு, கடைசி வரைக்கும் நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார், கடைசி வரைக்கும் நடத்தினார். பரிசுத்தவான்களை அழைத்தார், தேவனுடைய பிள்ளைகளை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அழைத்தார், கடைசி வரைக்கும் நடத்தினார். ஒரு நாளும் இடையிலே அவர் விடவே இல்லை, கைவிடவே இல்லை. அவருடைய அழைப்பும் கிருபைகளும் மாறாதவைகள். இன்றைக்கு ஒரு அழைப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாச மக்களுக்கு ஒரு தேவன் ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். வாங்க, அக்கறைக்கு போவோம். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரயாணம். அந்த ஆவிக்குரிய பிரயாணத்தை ஆண்டவர் உன்னையும் என்னை அழைக்கிறார். அந்த ஆவிக்குரிய பிரயாணம் செய்வதற்கு எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. எல்லாரையும் விட்டுட்டு உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருப்பதற்கு காரணம் நீங்களும் நான் ஒரு விசேஷமானவர்கள், அழைப்பிலே சிறந்தவர்கள். அழைத்தவர் சிறந்தவர், அழைப்பு சிறந்தது, பரிசுத்தமானது, உண்மையானது, நீதியானது, மரணவரையும் நம்மை நடத்தக்கூடிய ஒரு அழைப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த அழைப்புக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு எதற்காக தேவன் நம்மை அழைத்தார்? இரண்டாவது குறிப்பு நான் சொல்லணும். எதற்காக தேவன் நம்மை அழைத்தார்? ஏன் ஆண்டவர் எல்லாரையும் விட்டுட்டு நம்மை மட்டும் தேவன் அழைத்திருக்கிறார்? அது என் நோக்கம் என்ன? அதற்கு எந்த நோக்கத்துக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? நீங்க பாருங்க, ஒரு 4 குறிப்பு 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசித்து பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். விடுதலையை கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு விடுதலையை தருவதற்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகும். விடுதலை கொடுக்கும்படி, ரட்சிப்பை கொடுக்கும்படி, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கும்படி, பரிசுத்த ஜீவியத்தை கொடுக்கும்படி, தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெறும்படிக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு மாறாதவைகள். எப்படிப்பட்ட அழைப்பு மட்டுமல்ல, எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? ரட்சிக்கப்படும்படி, ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய அழைப்பிலே ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கிறதா பார்த்துங்க. ரட்சிக்கப்படுவதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரட்சிப்பின் நிச்சயத்தை உனக்கும் எனக்கும் தருவதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கா? ஒவ்வொரு விசுவாச மக்களுக்கும் ரட்சிப்பின் நிச்சயம். தேவனின் பாவத்தை மன்னித்தார், என் சாபத்தை நீக்கிவிட்டார், ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கா பாருங்க. அவருடைய அழைப்பு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படிக்கான ஒரு அழைப்பு, விடுவிப்பை பெற்றுக் கொள்ளும்படிக்கான ஒரு அழைப்பு. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். 1 யோவான் 1:7. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுதான் ரட்சிப்பு.
அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் நானும் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம், இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த 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 செய்தி மூலமாய் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை உங்களுக்கு வருமானால், இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குமானால், மற்றவர்களுக்கு கிடைக்குமானால், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கிடைக்குமானால், மனம் திரும்பாதவர்களுக்கு கிடைக்குமானால், இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும்படி அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்குமானால், கட்டாயம் உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்கிறார். உங்களுக்கும் அந்த அழைப்பு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஒரு அழைப்பு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நாம் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்காக அவர் உங்களை அழைத்தார். இரண்டாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கே தேவன் அழைத்தார். எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தமான ஜீவன். ஏன்னா முன்னாடி நாம் பார்த்தோம், அவர் யாரு? அழைத்தவர் யாரு? பரிசுத்தமுள்ள. அசுத்தத்திற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அசுத்தம் என்பது யாருக்கு சொந்தமானதுன்னா பிசாசுக்கு சொந்தம். அதனால அசுத்தாவி. ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்தமுள்ள ஆவியானவர், பரிசுத்தமான தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணன், பரிசுத்தமானவர். எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்காக தேவன் நம்மை அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை மற்ற ஜனங்களில் இருந்து உங்களை பிரித்திருக்கிறேன் என்று சொல்றார். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவங்க பரிசுத்தமானவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தத்திற்கென்றே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படிக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கென்றே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அக்கறைக்கு போகும் வாருங்கள். எதற்கு? நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி, பரிசுத்த ஜீவியம் செய்யும்படி, பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய நடக்கையில் ஒரு பரிசுத்தம், நம்முடைய செயல்களில் ஒரு பரிசுத்தம் இருக்கா? கட்டாயம் இருக்குமானால் உங்களை அழைத்தது தேவன் நிச்சயம் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அதற்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளிலே கள்ளம், கபடு எதுவுமே இருக்காது. அதான் பரிசுத்தம். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசி அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கல. தெளிவான ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு பிராட் மைண்டோடு வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு பரந்த எண்ணங்களோடு வாழும்படி அழைத்திருக்கிறார். ஒரு அன்பின் வாழ்க்கையை வாழும்படி அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஜீவியம், கண்களிலே ஒரு பரிசுத்தம், செவியிலே ஒரு பரிசுத்தம், நாவிலே ஒரு பரிசுத்தம், கைகளிலே ஒரு பரிசுத்தம், கால்களிலே ஒரு பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், சிந்தையிலே ஒரு பரிசுத்தம், சரீரத்திலே ஒரு பரிசுத்தம். எஸ், glory to God. நீ பாலா கர்த்தருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்து, அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைத்தவர் பரிசுத்தமானவர். அதான் அழைக்கப்படுகிறவர்களும் பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்து. என்ன ஒரு பரிசுத்தம்! ஏன் பரிசுத்தம் தேவை? அவர் பரிசுத்தர். இன்னொரு காரணம், ஏன் பரிசுத்தம்? பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்கவே முடியும். அதனால் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை வாசிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரு ஹோலி 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 அந்த தெய்வத்தாண்ட போனமா பரிசுத்தம் தேவை. எதற்கென்று அழைத்திருக்கிறார்? ரட்சிப்புக்கென்று அழைத்தார். இரண்டாவது, பரிசுத்தத்திற்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்கள் பார்ப்போம். நிருபம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக முதல் வசனம் அழைப்பு, அழைத்த பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால். இரண்டாவது வசனம் நாம் இப்பொழுது பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அழைத்தார். எதுக்கு அழைத்தாரு? முதல்ல எதற்காக? ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக அழைத்தார். இரண்டாவது, பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். மூன்றாவது, அவருடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு தேவன் நமக்கு அதிகாரம். அவருடைய பிள்ளைகள், அவருக்கு பிள்ளைகள். பிதாவுக்கு எத்தனை பிள்ளை? ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்தார், அவர் தான் ரட்சகர் இயேசு கிறிஸ்து. இப்ப அவர் தம்மையே ஜீவபலியாக இந்த உலகத்தில் கொடுத்தபடினால் அவருடைய ரத்தத்தின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக இந்த உலகத்தில் அநேக கோடான கோடி தேவ பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதற்கென்று அழைத்திருந்தார். அதுதான் அழைப்பு, மிகப்பெரிய ஒரு அழைப்பு. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெருமழை. என்ன ஒரு பாக்கியம்! அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கான ஒரு அதிகாரம். பிரதர், நீங்களும் நானும் இங்கே யாருடைய பிள்ளைகள் நீங்க யோசித்து பாருங்க. இன்றைக்கு யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை அனுபவித்து பாருங்க. அவருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், பிதாவினுடைய பிள்ளைகள், அவருக்கு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! முன்னே தூரமாய் இருந்தோம், முன்னே அவருக்கு விரோதமாய் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம், சத்துருக்களாய் இருந்தோம், அவருக்கு விரோதமானவர்களாய் இருந்தோம். இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டபடினாலே, பரிசுத்தமாக்கப்பட்டபடினால் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கான ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்தார். நம்முடைய அழைப்பு எப்படி? ரட்சிப்புக்காக. நம்முடைய அழைப்பு என்ன? பரிசுத்தத்திற்காக. நம்முடைய அழைப்பு என்ன? அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கான ஒரு அழைப்பு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா அவருக்கு பிள்ளைகளாக படிக்கான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் 2 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடம் இந்த லாக்டவுன் கொஞ்ச காலம் பாடம் வைக்கிறார். இந்த சூழ்நிலை கொஞ்ச காலம் பாடுவதை வைக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பிதாவுக்கு முன்னாடி நிலை நிறுத்தும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு உள்ளத்தில் உள்ளான மனுஷன் சந்தோஷப்படுகிறத நான் என் ஆவியில் உணர்கிறேன். என்ன பெரிய பாக்கியம்! அழகா சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பிதாவுக்கு முன்னாடி நிலை நிறுத்தும்படிக்கு. அல்லேலூயா. கொஞ்ச காலம் தானே, கொஞ்ச காலம் பாடுகள், கொஞ்ச காலம் பாடுகள், கொஞ்ச காலம் கஷ்டங்கள், கொஞ்ச காலம் நிந்தைகள், கொஞ்ச கால அவமானங்கள், கொஞ்ச காலம் கண்ணீர், கொஞ்ச காலம் தான். அதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்க போகிறோம். அல்லேலூயா. அதற்கு
தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்தாரு? சீர்படுத்தும்படி, ஸ்திரப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி, நிலைநிறுத்தும்படி. அந்த சீஷர்களை அழைக்கும் போது அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது அந்த பிரயாணத்தை தொடராங்க. எதுல? தண்ணீரை தொடர்கிறார்கள். தண்ணி என்பது உலகம், ஜலம் என்பது உலகம். உலகத்திலே கர்த்தர் நம்மை அழைத்து அந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை நடத்தி செல்லும்படி அழைத்திருக்கிறார். அந்த நடத்துதலிலே தேவன் எதற்காக நம்மை அழைத்தார் என்றால் சீர்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார். நம்மளை சரியான விதத்தில் சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், அவருக்கு முன்னாடி நிலைநிறுத்துகிறார். நிறைய விசுவாசிகள் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், விசுவாச மக்கள் இது கொஞ்சம் அறிஞ்சிட்டா போதும். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் இந்த உபத்திரவங்கள், ஏன் இந்த பாடுகள்? ஐயோ, தேவனுக்கு முன்னாடி நிற்க போற, அதனால சீர்படுத்துறார், ஸ்திரப்படுத்துறார், பலப்படுத்துறாரு, நம்மை நிலைநிறுத்துவதற்காக. எவ்வளவு பெரிய வாக்கியம்! அதுதான் மிகப்பெரிய ஒரு சாட்சியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தத்திற்கு என்று அழைத்தார், ரட்சிப்புக்கு என்று அழைத்தார், தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அழைத்தார், சீர்படுத்தும்படிக்கு அழைத்தார். கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதான் முடிவு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்கென்றே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய்? நித்திய ஜீவன். அல்லேலூயா. எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? சகோதரி, சகோதரியே, இந்த உலகத்துல சந்தோஷமா வாழறதுக்கு, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அப்படியே நிம்மதியா வாழறதுக்கு, பாரம்பரிய ஆடம்பரமா வாழறதுக்கு, பணக்காரமா வாழறதுக்கு, வசதி வாய்ப்போடு வாழறதுக்காக கர்த்தர் அழைக்கல. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு தேவன் அழைத்திருக்கிறார். இந்த ஜீவன் நம்மை விட்டு விலகி போயிடும். இந்த மாம்சீக ஜீவன் நம்முடைய வாழ்க்கை விட்டு விலகி போயிடும், என்னைக்குமே விலகி போயிடும். ஆனால் உள்ளான மனுஷனுக்குள்ள ஆத்தும ஜீவனை கர்த்தர் நமக்கு நித்தியமாய் கொடுக்கும்படி, அதுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அழைப்பு! ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய அழைப்புக்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? 2 வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வாசிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எதற்காக அவருடைய அழைப்புக்கு நாம் எப்படி பாத்திரவான், எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும், பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோமா? தேவன் எதற்காக அழைத்தாரே? ரட்சிப்பை கொடுக்கும்படி. தேவன் எதற்காக அழைத்தாரு? பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி. தேவன் எதற்காக அழைத்தாரு? நம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. தேவன் எதற்காக அழைத்தார்? நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவதற்காக. தேவன் எதற்காக அழைத்தார்? நித்திய ஜீவனை மேற்கொள்ளும்படி. அதற்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நான் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவர் யாரு? எதற்காக அழைத்தார் என்று இவ்வளவு நேரம் கேட்டோம். ஆனா இங்க நடந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். மறுபடியும் 4ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். நீங்கள் மறுபடியும் 35ஆம் வசனம் 36ஆவது வசனத்தை வாசிப்போம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதை முடிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, பலத்த சுழல் காற்று. கர்த்தர் அழைச்சிருக்கிறாங்க, அவர் அழைச்சிருக்கிறார்.
அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்ப அவர் தான் அழைச்சிருக்கிறாரு. அவரை நம்பிதான் இப்ப பிரயாணத்துக்கு போகிறோம். ஆனா நடந்தது என்ன? பலத்த சுழல் காற்று உண்டாகி படகுகள் நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அவ்வளவுதான். அந்த பிரயாணமே நாசனமா போகுது. அந்த பிரயாணமே உடைஞ்சு போகுது. அந்த பிரயாணத்தை செய்ய முடியல. அந்த 12 பேர் அந்த பிரயாணத்தை பண்ணவே முடியல. ஏன் பண்ண முடியல? எப்ப பார்த்தாலும் சுழல் காற்று என்பது சுற்றி சுற்றி அடிக்கிறது. அவங்க ஒரு இன்ச்சு கூட அந்த இடத்துல இருந்து நகரவே முடியாது. இன்றைக்கு நிறைய குடும்பத்தார் சொல்ற விஷயம், கொஞ்சம் கூட நகர முடியல, கொஞ்சம் கூட ஒரு வளர்ச்சி இல்லை, கொஞ்சம் கூட ஒரு முன்னேற்றம் இல்லை, அங்கேதான் இருக்கிறோம். தொடங்கின அந்த பிரயாணத்தை தொடங்கின அதே இடத்துல தான் இன்னமும் இருக்கிறோம். ஒரு சின்ன வளர்ச்சி கூட இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் புயல், எப்பொழுது பார்த்தாலும் போராட்டம், எப்பொழுது பார்த்தாலும் அலைகள். நாங்கள் நிற்க முடியவில்லை. அந்த கடலின் தண்ணீர் என்னுடைய கப்பல்ல முழுவதுமா நிரம்பத்தக்கதாக, உடையத்தக்கதாக அளவுக்கு அலைகள் மோதிக்கிட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் மோதிக்கிறது, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் போராட்டம். உங்க குடும்பத்தில் அப்படி இருக்கா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கா? எப்ப பார்த்தாலும் போராட்டங்கள் இருக்கா? அழைத்தவரை நம்பிதானே வந்தேன், அழைத்தவரை நம்பிதானே இப்பொழுது பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறேன், ஆண்டவரை நம்பிதானே வந்தேன், ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்து இவ்வளவு நாள் ஆச்சு, அபிஷேகம் பெற்று இவ்வளவு நாள் ஆச்சு, பரிசுத்த ஆவியை பெற்று இவ்வளவு நாள் ஆச்சு, நான் சர்ச்சுக்கு தானே போறேன், எல்லா காரியங்களும் நான் செய்கிறேன், காணிக்கையெல்லாம் கொடுக்கிறேன், தசமபாகம்லாம் கொடுக்கிறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேனே, எல்லாம் பாட்டு பாடுறேனே, ஆராதிக்கிறேனே, ஏன் என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு பெரிய போராட்டம்? ஏன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய போராட்டம்? ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய போராட்டம்? ஏன் பொருளாதாரத்தில் இவ்வளவு பிரச்சனை? ஏன் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரட்சிக்கப்படுவதற்காக நம்ம அழைத்தார், பரிசுத்தமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்தார், அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நம்மை அழைத்தார், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும்படிக்கு அழைத்தார், நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அழைத்தார். அதுக்கு பாத்திரமானவர்களாய் இருக்கிறோமா? அதுக்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஏன் நம்மளால அது இல்லைன்னா, அந்த மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 36 வசனத்துல தான் அந்த பிரச்சனையே இருக்குது. 36 வசனத்துல தான் ஏன் அந்த சுழல் காற்று, ஏன் அந்த போராட்டம், ஏன் அந்த அலைகள், ஏன் படகுகள் நிரம்பத்தக்கதான பிரச்சனைகள் நடந்தது என்றால், அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அல்லேலூயா. சீக்ரெட் என்ன தெரியுமா பிரதர்? அவரை கொண்டு போனார்கள். 35ஆம் வசனம் என்ன சொல்லுது? அந்த சாயங்காலத்தில் 35ஆம் வசனத்துல முக்கியமானது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அழைத்தவர் அவர், ஆனா கொண்டு போறவங்க இவங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும். அழைத்தவர் அவர், நீ அவரை கொண்டு போக கூடாது. அவர் தான் உன்னை நடத்த வேண்டும். உனக்கு இஷ்டமான வழியில நீ அவரை கொண்டு போக முடியாது. உனக்கு இஷ்டமான விஷயத்துல அவரை கொண்டு போக கூடாது. உனக்கு பிரியமான வாழ்க்கையில் அவர் வரணும்னு நினைக்க கூடாது. நீ பிரியப்படுகிற வாழ்க்கையில் அவர் வரணும்னு நினைக்க கூடாது. அவர் பிரியப்படுகிற வாழ்க்கையில நீ போகணும். அவர் தான் அழைச்சார். அவர் நடத்தணும், அவரும் கரத்தை பிடிக்கணும், அவர் நடத்தினும், அவர் நடத்துகிறத நீ பார்க்கணும். நீ நடத்துகிறத அவரை பார்க்க கூடாது. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி நிறைய அனுபவம் இருக்கு. ஏன்னா எல்லாருமே மீன் பிடிக்கிறோம். அதனால கடல்ல எங்களுக்கு அர்த்தப்படி நான் பார்த்துக்கிறேன், குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், வேலையை நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா நீ நடத்துனா அவர் அங்க இல்ல. அழைத்தவர் உன் கூட இருக்கணும். அதுவும் அவர் நடத்துறபடி நீ நடக்கும். நீங்க 33ஆம் அதிகாரம் யாத்திராம் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை வாசியுங்கள். மோசே என்ன சொல்லுகிறாருன்னு கேட்கலாம்.
33ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல முக்கியமான ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 12ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி, ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டோ. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நானும் அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அப்பொழுது அதற்கு கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பின்னாக போன் சொல்ல, முன்னாக செல். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். The presence shall go with you. என்னங்க நல்ல கவனிங்க. மோசே 33ஆம் அதிகாரத்துல ரொம்ப அனுபவம், ஆண்டவரோட பேசின அனுபவம் நிறைய இருக்குது. 33ஆம் அதிகாரம் வந்துச்சுல, யாத்திராகமத்துல ரொம்ப அனுபவம். ஆனா மோசேக்கு என்ன ஆசைன்னா, என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பிரயாணப்பட்டு கொண்டு போக சொன்னீங்க, கரெக்ட் தான். ஆனா நீங்க இல்லாம என் பிரயாணத்தை செய்ய முடியாது, நீங்க என்ன நடக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், உன் குடும்ப வாழ்க்கையானாலும் தனிப்பட்ட வாழ்க்கையானாலும், உன்னுடைய பிசினஸ் ஆனாலும், உன்னுடைய வேலையானாலும், உன்னுடைய படிப்பானாலும், உன்னுடைய வாழ்க்கையானாலும், திருமணமானாலும், எதுவானாலும் சரி, நீங்க சொல்லணும், எனக்கு முன்னால நீங்க போகணும்னு சொல்லணும், நீங்க நடத்தணும்னு சொல்லணும். நான் உங்களை நடத்தக்கூடாது. எனக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கிற வாழ்க்கையில நீங்க துணை செய்யணும்னு சொல்லக்கூடாது. ஆகவே உங்களுக்கு நான் உங்க விருப்பப்படி நான் நடக்கும். இந்த 36ஆம் வசனம் ரொம்ப நேச்சரான ஒரு வசனம். அவர்கள் அவரை கொண்டு போனார்கள், மிக 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 ஜாக்கிரதை. உங்களுக்கு ஏற்றார் போல ஆண்டவரை கொண்டு போக முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஏன் புயல், ஏன் காற்று, ஏன் சுழல் காற்று, ஏன் சூறாவளி காற்று, ஏன் இந்த பெருங்காற்று, ஏன் இந்த வடக்கு காற்று, தெற்கு காற்று, ஏன் 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 கேள்வி கேட்டுட்டாரு. நீ கொண்டு போனியா, அவர் உன்னை நடத்துறாரா பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இயேசு ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்றார். 4ஆம் வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினா அவனுக்கு பின் செல்கிறது. அதான் சத்தியம், அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கர்த்தர் இல்லாத வாழ்க்கை சூறாவளி காற்று, சுத்தி சுத்தி அடிக்கிற காற்று, போராட்டமான காற்று, பிரச்சனை உள்ள காற்று, நிந்தையின் காற்று, அவமானத்தின் காற்று, உடைகிற காற்று, நஷ்டத்தின் காற்று, பிரச்சனையின் காற்று, கண்ணீரின் காற்று, உபத்திரவத்தின் காற்று. மற்ற சுவிசேஷங்களிலே இதே போல நிறைய முறை ஆண்டவர் பிரயாணம் செய்திருக்கிறார். நிறைய இடங்களில் பிரயாணம் செய்திருக்கிறார். படகுல கப்பல் எல்லாம் போயிட்டே இருந்திருக்கிறார். நல்ல கவனிங்க. அவர் நடத்தினால் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பார். இதையும் அவர் பார்த்துக்கிட்டாரு. கிருபைதான் பார்த்துக்கிறது. எத்தனை முறை தவறு செஞ்சுட்டு இருக்கோம், எத்தனை முறை தப்பு பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டுக்கு விரோதமா செய்யறோம். ஆனா ஏன் நம்ம இங்க வரைக்கும் நிலை நிற்கிறோம்? கிருபை. அந்த கிருபை நம்மளை பாதுகாப்பு. அவரை கொண்டு போக கூடாது, அவர் தான் நம்மளை கொண்டு போகணும். அழைத்தவர் யாரு? அவர் தான் அழைத்தாரு, அவர் தான் நடந்தணும். அவர் அழைத்தாரா? உன்னை அழைச்சிருக்கிறாரா? ரட்சிப்புக்கு அழைத்தாரா? பரிசுத்தத்திற்கு அழைத்தாரா? பிள்ளை இருக்கிற அதிகாரத்துக்கு அழைத்தாரா? ஜீவனை கொடுக்கிறதுக்கு அழைத்தாரா? தெய்வீகத்துக்கு அழைத்தாரா? பரிசுத்தத்திற்காக அழைத்தாரா? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவதற்காக அழைத்தாரா? அவர் நடத்தணும். நீங்க பாத்துங்க, நீங்க பாத்துங்க, நீங்க பாத்துங்க, நீங்க நடத்துங்க, நீங்க தாக்குங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க ஆலோசனை கொடுங்க, நீங்க கண்காணிங்க, நீங்க ஆலோசனை சொல்லுங்க, நீங்க எங்களோட பேசுங்க, அவரோட பேசுங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்றார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னைக்கு விசுவாச மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல அழைப்பை தேவன் தந்திருக்கிறார்.
அது ஒரு பரிசுத்தமான அழைப்பு. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் பரிசுத்தமானவர், அழைத்தவர் மரண வரைக்கும் நடத்துகிறவர். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோமா பாருங்க. அபாத்திரராய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்காக அழைத்தார், ரட்சிக்கப்பட்டோம். பரிசுத்தத்திற்காக அழைத்தார், பரிசுத்தமா இருக்கிறோமா? ஓ பிரைஸ் தி லார்ட். அவருடைய பிள்ளைகளாகும்படி அழைத்தார், பிள்ளைகளாக இருக்கிறோமா? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவதற்காக அழைத்திருக்கிறார். இப்ப சீர்பட்டிருக்கிறோமா? ஸ்திரப்படுகிறோமா? பலப்படுகிறோமா? உங்கள் ஆவியிலே நீங்க உணர்ந்து பாருங்க. அவருடைய பிள்ளைகள் தானா? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு நான் தகுதியானா? கொஞ்சம் அதற்கு பாத்திரமானா இருக்கிறோமா பாருங்க. அதற்கு இருக்கணும். அதற்கு பாத்திரமானாய் நான் இருக்க வேண்டும் என்றால் அவர் தானே நடத்தணுமே தவிர நான் அவரை நடத்தக்கூடாது. என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, ஊழியத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஜெபத்திலே, எதுவானாலும் சரி அவர் நடத்துகிற வேண்டும். ஏன் குழப்பம்? ஏன் இங்க பிரச்சனை? ஏன் இங்க போராட்டம்? ஏன் ஹalleluya கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மடிந்து போகிறோம் என்கிற ஸ்டேட்மென்ட். ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உனக்கு கவலை இல்லையா? நாங்க மடிந்து போகிறோம். ஏன் இந்த அவக்குரல்? ஏன் இந்த பயங்கரமான சூழ்நிலை ஏன் வந்தது? ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒண்ணு, அவர்கள் அவரை கொண்டு போனார்கள். இன்னொன்னு, வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. உன்னை அழைச்சாரா? நீ மட்டும் போ. உன்னை தெரிந்து கொண்டாரா? நீ பொறுப்பு. உன்னை நடத்துறாரா? முதல்ல நீ பாரு. உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்துறாரான்னு பாரு. ஹல்லேலூயா. அந்த நடத்துதல் நமக்கு இருக்கான்னு பாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொன்னார்? அங்க என்ன மிஸ்டேக் இருந்தது? அவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தது? என்ன அவர் சுட்டி காட்டுறாருன்னா 40ஆம் வசனம், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இந்த ரெண்டு காரியம் அவங்க இடத்துல கர்த்தர் பார்த்தார். ஏன் பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? அவர் நடத்துவார் நம்பிக்கை இருக்கா? பயப்படாது. கர்த்தர் நடத்துவார். அழைத்தவர் உண்மைகளோடு சொல்லிட்டேன். மரணம் வரை நம்மை நடத்துவார். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அழைப்பை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள முடியுமா? நடந்து கொள்ளுகிறோமா பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பேச்சிலே, நடக்கையிலே, பார்வையிலே, செயலிலே, இருதயத்திலே, சிந்தையிலே, சரீரத்திலே அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா பாருங்க. ரட்சிக்கப்பட்டோம் என்கிற நிச்சயம் இருக்கா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாயிட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் இருக்கா? அவருடைய பிள்ளைகள் என்கிற நிச்சயம் இருக்கா? நம்மை சீர்படுத்துகிறார், சிறப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார் என்கிற அந்த ஆவிக்குரிய நடத்துதல் உங்களுக்கு எனக்கும் இருக்கா? நித்திய ஜீவனுக்கு அழைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் இருக்கா? கொஞ்சம் பாருங்க. அப்படி இருந்தா அதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆண்டவர் இருந்தார், பாஸ்டர் ஆண்டவர் இருந்தார், ஏன் புயல்? ஆண்டவர் இருந்தால் புயல் வந்தாலும், காற்று வந்தாலும், அலைகள் மோதினாலும் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதனால கேட்கிறாரு, உங்களுக்கு விசுவாசம் எங்க? ஏன் பயப்பட்டீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். கர்த்தர் நல்ல ஒரு அழைப்பை தேவன் தந்திருக்கிறார். அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மிக அற்புதமான ஒரு அழைப்பு. யாருக்கும் கிடைக்காத, எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, அற்புதம், குப்பைகளும் தூசிகளுமாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் அழைப்பை தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் உங்களையும் என்னை மேன்மைப்படுத்தி அக்கறையிலே கொண்டு போய் சேர்த்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குவார். இதற்கு என்ன தேவை பிரதர்? இதற்கு என்ன தேவை சகோதரி? அக்கறை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு. அக்கறைக்கு போனோமா ஒரு அக்கறை தேவை, நமக்கு ஒரு பொறுப்பு தேவை. அக்கறையே இல்லை, ஜபம் பண்றது கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது, ஆராதனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதை குறித்தும் அக்கறை கிடையாது. ஐயோ பரிசுத்த ஜீவியத்தை குறித்து அக்கறை இல்லை, நித்திய ஜீவனை குறித்து ஒரு அக்கறை இல்லை. நமக்கு இருக்கிற அக்கறை எல்லாம் சாப்பாடு, ஏன் பணம், ஐயோ வீடு, குழந்தை, வேலை, பாக்கி, இதை மட்டும் தான் சிந்திச்சுட்டே இருக்கிறோம். இதை விட காரியத்திலேயும் கொலோசியர்ல வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்துல மேலானவைகளையே நாடுங்கள்.
பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடும். அதை குறித்து ஒரு அக்கறை ஏற்படும். அக்கறையோடு இருக்கும், ஒரு பொறுப்போடு நடந்து கொள்வோம். ஒரு பெரிய தேவன் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். அந்த பொறுப்பு உணர்ந்து செயல்படுவோம். நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் வெற்றிகரமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமே. கட்டாயம் தேவன் நம்மை நடத்துகிறார் என்கிற நிச்சயம் இருக்கணும். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற நிச்சயம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நடத்துகிறதுன்னு ஒரு நிச்சயம், ஆண்டவருடைய ஆலோசனை நம்மோடு கூட இருக்கிறதுன்னு நிச்சயம், ஆண்டவருடைய பார்வை நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார் நிச்சயம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற பய பக்தியோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து ஆண்டவரை நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு போங்க. எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும், எத்தனை அலைகள் வந்தாலும், எத்தனை சுழல் காற்றுகள் வந்தாலும் அவர் அதட்டி அமைதியாகிடுவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 39ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளை, அவர் வருந்தார்னா மிகுந்த அமைதி, மிகுந்த பணம் இருக்கும் போடல, மிகுந்த பொருளாதாரம் இருக்கும் என்று போடல, மிகுந்த சொத்து சுதந்திரம் இருக்கும் போடல, அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சுகம் இருக்கும். அது போதுமே வாழ்க்கையில. அதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி அழைத்திருக்கிறார். அக்கறைக்கு போவோம், வாருங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு புறப்பட்டு போவோம். கர்த்தருடைய ராஜ்யத்திலே புறப்பட்டு செயல்படுவோம். ஆண்டவரோடு செயல்படுவோம். ஆண்டவரோடு புறப்பட்டு போவோம். ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு போவோம். ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக் கொண்டு போவோம். ஆண்டவரோடு செயல்பட்டு போவோம். கர்த்தர் நம்மை நிச்சயம் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தை வெற்றிகரமாய் நமக்கு மாற்றி அருள் செய்வாரா. அல்லேலூயா. Praise the Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்படியே ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் ஜெபத்தில் இருக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். தாங்கி என்னை திரு சித்தம் நடத்திடுவே கோயவன் கையில் களிமண்ணா அருதினமும் நீ வரைந்திடுமே. வழி நடத்தும்
வந்து சேர்ந்திடுவே. அவர் சமூகம் அவர் ஜீவன் தந்து அடித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே. இன்பக்காரா தேசமதை கண்களினால் காண்கிறேனே. இன்பக்காரா தேசமதை கோயவன் கையில் களிமண்ணா அனுதினமே Praise the Lord. Hallelujah. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனை புரிந்து கொள். ரட்சிக்கப்படும்படி நம்மை அழைக்கிறோம். பரிசுத்தமாய் இருப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறோம். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு என்று நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அதற்கு பாத்திரமான்களாய் இருக்கிறோமா? அப்படி அழைத்தால் அந்த அழைப்பு ஆவிக்குரிய பிரயாணத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் அழைத்தவர் கரத்திலே உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கொடுத்து விடு. நீ நடந்தாத அவர் நடக்கட்டும். சங்கீதம் 32:8 இப்படி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார். அவர் நடக்கட்டும். அப்பா நீங்க நடத்துங்க. இந்த ஊழியத்தை நீங்க நடத்துங்க. இதுவரைக்கும் நீங்க தான் நடத்திட்டு இருக்கீங்க. என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க நடத்துங்க. என் பிள்ளைகளை நீங்க நடத்துங்க. பொருளாதாரத்தை நீங்க நடத்துங்க. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க தான் நீங்க முன்பாக செல்லுங்க. நாங்க பின்பாக வரும். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக போங்கப்பா. ஆடுகளுக்கு முன்பாக மேய்ப்ப நல்ல மேய்ப்ப நீங்க முன்பாக போங்க. நாங்க பின்பாக உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்க வருகிறோம். அந்த பிரயாணம் எங்களுக்கு வெற்றிகரமாய் மாறட்டும் ஐயா. அந்த ஆவிக்குரிய பிரயாணத்துல நாங்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை சரியான விதத்தில் நடத்துங்க ஆண்டவரே. நீங்க நடத்துங்க. எங்களை அப்படியே ஒப்பு கொடுத்துறோம் ஆண்டவரே. ஜீவ பலியாக சர்வாங்க தகன பலியாக காணிக்கையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நம்முடைய அதிகமான நேசிக்கிறார்கள் பரலோகமே வாசிக்கப்பட்டதான பரிசுத்த ஓய்வினால் நம்ம சமூகத்தில் வருகிற ஆண்டவரே அப்பா எங்களை நாங்கள் பாவமாக திருவிழால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஒன்றும் இல்லாத நேரத்தில் உதவி செய்த உங்கள் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வார்த்தையை எங்களை ஆற்றி கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷனுடைய வார்த்தையில ஜீவன் பலங்கள் ஆண்டவரே, உங்கள் ஜீவனுள்ள வார்த்தை எங்களை பலப்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வழிகளை இருக்குவதற்காக நன்றி. எங்கள் பாதங்களை பிசகாதபடிக்கு எங்களுடைய வழிகளை நீங்கள் நோக்கமாக இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாகவே முடியும். உன் நம்பிக்கை வீண்பாகாதுன்னு சொன்னேன் தேவன். நீர் எங்களுடைய நம்பிக்கையாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் ஜனங்களோட கண்ணீர்களை உங்கள் பாதத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின உங்கள் வல்லமை எங்கள் ஜனங்களுடைய கண்ணீரை நீங்கள் மாற்றப் போகிற திருமைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரையும் தாங்கி நம்பர் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய அழைத்தவர் உண்மை உள்ளவர். மரண பரியந்தம் எங்கள் கைவிடாத தேவனை உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் நடத்தின எங்கள் தேவன் இனியும் நடத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகவலை. ஆமென். வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் எங்களுடைய அழைப்பை நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்த அழைப்பிலே நாங்கள் இருக்கவும், தொடர்ந்து தேவன் எங்களை நடந்து ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் குடும்பமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும். குழந்தைகளை, ஆண்டவை படைக்கிற பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, காலேஜ் போகிற பிள்ளைகளை, வேலை செய்கிற பிள்ளைகளை, சகோதரர்களை, சகோதரிகளை, தாய்மார்களை, தகவன்மார்களை ஒவ்வொருவரையும் பார்க்கிறேன். விசேஷ பாதுகாப்பை கற்றுக் கொடுத்து அவர்களை நடத்தும். நீங்கள் நடத்துவது எல்லா மக்களும் உணர்ந்து கொள்ள கற்றுக் ஒரு விஷயம். எங்களை நித்திய ஜீவனுக்கு ஆனக்குள்ளே இப்படி நடத்தி செல்ல வேண்டும் நாம் வேண்டிக் துதிகர மகிமை இல்லாமல் இயேசு பரிசுத்தப்படுத்தி விட வருகை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய திரியேக தேவனுக்கு கோடானோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் விசுவாச குடும்பங்கள் அத்தனை பேரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இன்று நின்று காத்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.